40 கோடியில் சிக்கும் மஹிந்தவின் மனைவி, அம்பலமாகும் புதிய ரகசியம். விஜய் ஆட்சிக்கு மு.க. ஸ்டாலின் பச்சை கொடி, தமிழக அரசியலில் திடீர் திருப்பம். பிரான்சில் எரிபொருள் உதவி, அதிக தூரம் பயணம் செய்பவர்களுக்கு 50 யூரோ. மீண்டும் அதிரடியாக உயரும் தங்கத்தின் விலை. இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட 74 வெளிநாட்டு பிரஜைகள் கைது. லாப் கேஸ் விலை உயர்வு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்பு விழா ஒத்திவைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவா விசிக்கு இடதுசாரிகளுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. விஜயை ஆட்சியமைக்க அழைக்காமல் இருப்பது ஏன் எழுந்துள்ள கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷ 40 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்து விவகாரத்தில் சிக்கியுள்ளமை தற்போது அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. கொழும்பு டாரிங்டன் பகுதியில் போலி அடையாளத்தை பயன்படுத்தி இந்த சொகுசு வீடு கொள்வனவு செய்யப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இந்த பணப்பரிமாற்றத்தின் பின்னணியில் முக்கியமான இருவர் தொடர்பட்டிருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் அவர்கள் குறித்த ரகசிய தகவல்கள் தற்போது கசிய தொடங்கியுள்ளன. ஏற்கனவே சிறிலிய அறக்கட்டளை நிதி மோசடி மற்றும் போலி அடையாள அட்டை விவகாரங்களில் விசாரணைக்கு உள்ளான சிரந்திக்கு இந்த புதிய 40 கோடி விவகாரம் பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வகையிலும் இடையூறாக அமையாது என அந்த கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசியலமைப்பு நெருக்கடி அல்லது மற்றொரு தேர்தலை திராவிட முன்னேற்றக் கழகம் விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் மு.க. ஸ்டாலின் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பிரான்சில் எரிபொருள் விலை உயர்வின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் வேலைக்காக தனிப்பட்ட வாகனத்தை பயன்படுத்தும் கிராண்ட் ரூலர்ஸ் எனப்படும் அதிக தூரம் பயணம் செய்பவர்களுக்கு 50 யூரோ எரிபொருள் உதவி வழங்கப்பட உள்ளது. இந்த உதவிக்கு பிரான்சில் வசிப்பது 2024 பிரான்சில் வரி முகவரி வைத்திருப்பது 2009 ஜனவரி 1க்கு முன் புறந்திருக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகள் உள்ளன. மேலும் வீடு வேலை இடம் ஒரு வழி குறைந்தது 15 கிலோமீட்டர் இருக்க வேண்டும் அல்லது தொழில் காரணமாக ஆண்டுக்கு குறைந்தது 8000 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்க வேண்டும். 2024 வருமான அடிப்படையில் ஒரு பங்குக்கு வரி வருமானம் 16,880 யூரோவுக்கு சமமாக அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் மே 27 முதல் விண்ணப்பங்கள் இணையத்தில் கிடைக்கும். தகுதி உள்ளவர்களுக்கு சுமார் 10 நாட்களில் வங்கிக் கணக்கில் தொகை செலுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் இன்று குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளன. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4715.99 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதேவேளை வெள்ளி ஒரு அவுன்ஸ் விலை 78.21 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட நிலையில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த உயர்வு காரணமாக இலங்கையிலும் தங்க விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்க டாலரின் வலுவூட்டல் மற்றும் சர்வதேச அரசியல் நிலைமைகளில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன என வெளிநாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. விசா நிபந்தனைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து சட்டவிரோதமான முறையில் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த வெளிநாட்டு பிரஜைகள் 74 பேர் கொல்லப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று புதன்கிழமை மாலை கொள்ளுப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உத்தரானந்த மாவத்தி பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் போலீஸ் குழுவினரால் விசேட சுற்றிவளைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது செல்லுபடியாகும் விசா இன்றி தங்கியிருந்ததோடு இணையமூடாக நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் 41 ஆண்களும் 33 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் வியட்நாம் நாட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 19 முதல் 39 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொல்லுப்பட்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லாப் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோ எடை கொண்ட எரிவாயுவின் விலை 545 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 6245 ரூபாவாகும். 5 கிலோ எடை கொண்ட எரிவாயுவின் விலை 220 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 2500 ரூபாய் என லாப் நிறுவனம் அறிவித்துள்ளது.
இந்த மாதத்துக்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோ நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 4,765 ரூபாய்க்கு தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 1,910 ரூபாவாக காணப்படும். 2.3 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 890 ரூபாய்க்கு தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பதவியேற்பதாக கூறிய நிலையில் பெரும்பான்மை இன்னும் கிடைக்காததாக நேரு உள்விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு ஏற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே 108 இடங்களை தக்க வைத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழக காங்கிரசின் 5 உறுப்பினர்களின் ஆதரவை நேற்று பெற்றது. இன்னும் 6 பேரின் ஆதரவு தேவைப்படுகிறது. அதன்படி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடம் தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கோரியுள்ளது. இதனிடையே நேற்று மாலை ஆளுநர் RV ஆர்லேகரை நேரில் சந்தித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரிமை கோரினார். ஆனால் இதுவரை ஆட்சி அமைக்க விஜய் ஆளுநர் அழைக்கவில்லை. ஆளுநர் மாளிகையிலிருந்து விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் அதிகாரிகள் பதவியேற்புக்கான முன்னேற்பாடுகளை செய்ய முற்பட்டது கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது. இந்த நிலையில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் விஜய் பதவியேற்பு விழாக்கு செய்யப்பட்டு வந்த முன்னேற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்க தாமதம் ஏற்படும் நிலையில் முதலமைச்சருக்கான பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் இருப்பதாக விஜயிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்ததை அடுத்து பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவசர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். விசிக இடதுசாரிகள் கட்சித் தலைவர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க பிற கட்சிகளின் 11 உறுப்பினர்கள் ஆதரவு தேவைப்படும் நிலையில் திமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் நேற்று ஆதரவு அளித்தது. மேலும் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் தலா 2 உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில் அவர்களின் ஆதரவை கோரி தமிழக வெற்றிக் கழகம் கடிதம் அனுப்பியிருந்தது. 3 கட்சிகளின் தலைவர்களும் செயற்குழுவில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் அக்கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அக்கட்சிக்கு காங்கிரஸ் தனது ஆதரவை உறுதிப்படுத்தியது. இந்நிலையில் விஜய் ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கமல்ஹாசன் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை மக்கள் எந்த கட்சிக்கும் வழங்கவில்லை. இந்த முடிவு தமிழ்நாட்டு வரலாற்றில் முன்னெப்போதும் நிகழாதது. பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். என் சகோதரர் ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பை மதிக்கின்றோம், பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று அறிவித்திருக்கிறார். அவரது அரசியல் முதிர்ச்சியை நான் மதிக்கின்றேன். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்றுள்ளது. அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக அனுமதிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், பாஜகவும் அமித்ஷா, மோடி ஆகியோரும் தமிழ்நாடு அரசியலில் தலையீடு செய்து குழப்பத்தை உருவாக்குகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அக்கட்சி தலைவரை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் காட்டும் வழிகாட்டுதல். அவர் ஆதரவு கோரிய நிலையில் இன்னும் ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்காமல் இங்கு குழப்பம் ஏற்படுத்துவதற்கு இடம் கொடுக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.